மக்களே! அரிகரன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு புவிசார் அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த ஊடகத்தோட ஒரு சார்பின்மை தெரியும். நான் சொல்றது நம்ம நாட்டுது இல்ல, வெளிநாடுகளோட ஊடகங்கள். ஸோ, அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களே கண்டுபிடிங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய போர் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எதுன்னா, நம்ம கண்ண மூடிட்டு சொல்லுவோம். ஒண்ணு இஸ்ரேலுக்கும், ஹமாஸ்க்கும் நடக்கிற போர். அதே மாதிரி யுக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர். இதுல பார்த்தீங்கன்னா காசால மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள்கள், அப்புறம் ஆயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் மற்றும் எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஏன்னா நம்ம மீடியா நம்ம முன்னாடி வைக்கிறது. அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி மாத்துற சக்தி அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ ஏன் இத நான் பத்தி பேசுறேன்னா, ஆப்பிரிக்கால ஒரு முக்கியமான நாடு. ஏன்னா இப்ப எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா நாட ஒரு பொருட்டாவே மேற்கத்திய நாடுகள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்குன்னு அந்த 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 ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த சைக்காலஜிக்கல் திங்ஸ் அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா, அவங்களோட வளங்கள் யாருமே விட்டு வைக்கிறதில்ல. சைனால இருந்து அமெரிக்கா, அப்புறம் ரஷ்யா எல்லாரோட படைகள் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வைங்களேன், பீரியாடிக் டேபிள்னு ஒண்ணு இருக்கும் கெமிஸ்ட்ரில. அதுல இருக்க முக்காவாசி முக்கியமான கனிமங்கள் எல்லாமே ஆப்பிரிக்கா நாடுகள்ல, பல நாடுகள்ல இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நெறைய பேருக்கு அதுவும் தெரியல. ஆப்பிரிக்காங்கிறது ஒரு கண்டம்ங்கிறது நெறைய பேருக்கு தெரியல. அது ஒரு நாடு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆப்பிரிக்காங்கிறது ஒரு கண்டம். அதுல 54 நாடுகள் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, பெருவாரியான முக்கியமா பேன் ஆப்பிரிக்கன் நாடுகள் சொல்லுவாங்க. அதாவது சஹாரா பாலைவனத்துக்கு கீழ இருக்கிற நாடுகள்ல நெறைய இடத்துல நெறைய கனிம வளங்கள், கச்சா எண்ணெயில இருந்து தங்கம், அப்புறம் வெள்ளி, தாமிரம், அப்புறம் நெறைய பொருட்கள் இருக்கு. ஸோ, இதுல நெறைய மக்கள் இதுல பயனடைறாங்க. சில பேர் திருட்டுத்தனமா மைனிங் நடத்துறது, அது மட்டும் இல்லாம குழந்தைகள வச்சு வேல வாங்குறது. ஆ நெறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு உபகரணங்கள் இல்லாமலே கையாலேயே மைனிங் பண்றாங்க. கிட்டத்தட்ட 100, 200 அடி ஆழத்துல 50 டிகிரி வெப்பத்துல இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மனித ஆணையம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இவங்க வொர்க் பண்றாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு நாடு சுடான். ஆனா சுடான்ல நம்ம எல்லாருக்கும் அ தெரிஞ்சது அது ஏதோ பஞ்சமுள்ள நாடுகள். அந்த மாரி உண்மையான விஷயங்கள் வெளியில தெரிய அத தான் நான் சொல்ல வரேன். இப்போ சமீபத்தில சுடான்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க. இது வெளியில அவ்வளவா யாரும் பேசப்படுறதே இல்ல. அதுக்கான காரணம் தெரியல. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன செய்தியா போடுறாங்க. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள அரசுக்கும், அ ஆளுகிற அரசு அவங்களோட ராணுவத்துக்கும், அதுகிட்டயே அதாவது அத வழிநடத்துறது அப்தல் ஃபட்டா அப்படிங்கிற ஒரு நபர். அது கீழயே இருக்கிற பாராமிலிட்டரி ராபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் RSFங்கிற ஒரு இருக்கு. அத நடத்துறவர் பார்த்தீங்கன்னா, முகமது ஹம்தான். இவங்களுக்கு இடையில உள்ள அந்த ஒரு ஈகோ கிளாஷ் தான். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ஈகோ கிளாஷ்னால நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில அவ்வளவா ஸ்திரத்தன்மை இல்லாத நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி ஜெனரலு, ராணுவத்தில இருக்க தளபதிகளுக்கே நெறைய பவர் இருக்கும். பிஎம்க்கு பிரதமருக்கு இணையா. அப்படி அவங்க 2 பேருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு இந்த ஈகோனால ஒரு சண்டை நடக்குது. இது 2023 ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமா நடக்கிற ஒரு சண்டைங்க. இதுல பார்த்தீங்கன்னா, RSF, SAFங்கிற 2 பேருமே ஒருத்தர் இந்த அ பிரசிடென்ஷியல் பிரசிடென்ஷியலோட பேலஸஸ் தாக்குதல் நடத்துறது. அப்புறம் கேரட்டோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நகரத்தில உள்ள ஏர்போர்ட்ட தாக்குதல் நடத்துறது. அதுவும் இல்லாம இதனால எக்கச்சக்க பேர் கொல்லப்படுறாங்க. இது முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலருந்து மார்ச் ரொம்ப ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபைட்டா இருக்கு இந்த வருடம். அது மட்டும் இல்லாம செப்டம்பர் மாதம் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எல் ஃபஷர் நான் இத பத்தி ஏற்கனவே பேசியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஒரு மாஸ்க்ல நடந்த ஒரு தாக்குதல். அதுல கிட்டத்தட்ட 70 பேர் கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம 14,000,000 1,50,00,000 நபர்கள் கிட்டத்தட்ட தோராயமா 1,50,00,000 நபர்கள் இடம் பெயரப்படுறாங்க. அதுவும் இல்லாம நெறைய இடத்துல செக்சுவல் வயலன்ஸ், அப்புறம் மாஸ் கில்லிங்ஸ், அப்புறம் எத்னிக் கிளென்சிங் அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா இனப்படுகொலை, ஜெனோசைடுன்னு சொல்லலாம். இது யுஎன் அ யுஎன் செக்ரட்டரி ஜெனரல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க RSF அவங்க உள்நாட்டு மக்கள் மேலேயே ட்ரோன் அட்டாக்ஸ் பண்றது. அதே மாரி சுடான்ல இருக்க முக்கியமான இந்த துறைமுகங்கள அட்டாக் பண்றது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அவ்வளவா வெளியில வரமாட்டேங்கி. அதுதான் என்னோட ஆதங்கமா இருக்கு. நீங்க எந்த எத்தன தடவ பார்த்துருக்கீங்க?
ஆல் ஐஸ் ஆன் ராசான்னு சொல்லுவாங்க. ஆல் ஐஸ் ஆன் காசா, ஆல் ஐஸ் ஆன் இத வந்து நான் ஏதோ ஒரு சோசியல் மீடியா டேக்கா மட்டும் சொல்லல. நீங்களே யோசிச்சு பாருங்க. எத்தன பேருக்கு இது உங்களுக்கு தெரியும்? நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது எனக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க. இது வந்து எங்க நடந்தாலும் குற்றம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம கைக்கு மீறி தான் இருக்கு. நம்ம உண்மைய ஒத்துக்கணும். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஒரு தனி நபரா. ஆனா, இத பத்தி பேசுறது கூட வந்து மத்தத தவிர்த்துட்டு இதுல வந்து யாருமே அதிகமா இல்ல. ஸோ, அதுக்கு காரணம் தான் ஒரு ஜியோ பாலிடிக்ஸா கூட இருக்கலாம். ஸோ, அதனால தான் நான் இந்த வீடியோ போடணும்னு விருப்பப்பட்டேன். ஸோ, இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த மேற்கத்திய அரசியல், அவங்களோட ஒரு சார்பின்மை, இந்த மாரி விஷயங்கள் ஒரு சார்பா இருக்கிறத வந்து நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ, உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் தெரியும். இல்ல இத பத்தி நான் பேசணும்னு விருப்பப்பட்டா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நிச்சயமா அத பத்தி ஒரு காணொளி போடுறேன். அண்டில் தென் ஹரிஹரன்.